வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் டு அவர் சேனல் ஏகே ராமஸ் எமோஷனல் எஜுகேஷனல் அகாடமி. ஸோ இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிற ஒரு சீரீஸ் மிக ஒரு முக்கியமான பதிவு. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம சந்திச்சிருக்கலாம், இல்லை இனிமேல் நம்ம சந்திக்க போகலாம், இல்லை ஒரு பை காட் கிரேஸ் ஒரு சந்திக்காமலேயே கூட நம்ம அதை நம்ம ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அப்பான் அவர் ஃபேட், இட்ஸ் அப்பான் அவர் லைஃப். ஸோ இன்கேஸ் நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ஆகும் போது நம்ம இப்படி அங்கிருந்து ஓவர் கம் பண்ணுறது. ஸோ என்ன, இட்ஸ் நத்திங் பட் பெயின். ஒரு ஒரு எமோஷனல் பெயின்னு சொல்லலாம், ஒரு ஃபிசிக்கல் பெயின் ஆகட்டும், அதே நேரத்தில் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அங்கிருந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின், அங்கிருந்து நம்ம மேலே நம்ம ஓவர் கம் பண்ணுறதாகட்டும், எப்படி நம்ம அதை நம்ம டேக்கிள் பண்ணணும், எப்படி நம்ம அதை நம்ம ஒரு ஹேண்டில் பண்ணணும், மேனேஜ் பண்ணுங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட், ஐம் ஆனந்த்குமார், டீச்சர், ரீடிங் ஆத்தர். ஸோ நம்ம பார்க்க போகிற மெயின் பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ அண்மையில் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக ஒரு ப்ரிப்பேர் இருக்கும்போது மைட் ஹியர் அபவுட் த மேரி கியூரி. நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதின ஒரு பப்ளிஷ் பண்ண ஒரு புக்லேயும் இந்த லைஃப் ஃபெஸ்டிவல் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற அவங்களோட ஹிஸ்ட்ரியில் அவங்க எப்படி ஆரம்பத்தில் எப்படி ஒரு கஷ்டப்பட்டாங்க, அது எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கிறத நம்ம இங்கே நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்மளுடைய டாபிக் போகலாம். இப்போது ஸோ அவங்களுடைய அந்த யூனிவர்சிட்டி படிக்கின்ற அந்த நேரத்திலேயே இந்த மேரி கியூரி இந்த யூனிவர்சிட்டியில் அவங்க ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஷி வாஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் வார்சா. எதனால் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் நத்திங் பெரிய டியூ டு ஜெண்டர் இன்இக்வலிட்டி. ஒரு ஜெண்டர் இன்இக்வலிட்டியில் அவங்க யூனிவர்சிட்டியில் அவங்க ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தே பிகம் ஆர்ஃபண்ட். ஒரு ஆர்ஃபனாக இருந்து எப்போனா யங் ஏஜில் ஒரு ஆர்ஃபனாக இருந்து அவங்க அம்மாவை இழந்து, அம்மா எப்படி இருக்குன்னா அந்த டியூபர் க்ளோசிஸ், அந்த டிபி நோயில் அம்மாவை அவங்க இழக்கிறாங்க. ஸோ அனாதியாக நிற்கிறாங்க. அப்புறம் நிறைய ஒரு போராட்டம். என்ன மாதிரி ஒரு போராட்டம்னா, டிஸ்கிரிமினேஷன். அந்த நேரத்தில் அந்த பீரியடில் ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் பாவர்ட்டி ஏழ்மை ஒரு பக்கம் தள்ளுது. ஸோ இதிலிருந்து அவங்க போராட்டமே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போஸ்ட் ஆகுறாங்க. எங்கே எக்ஸ்போர்ட் ஆகுறான்னா, அவங்களோட அந்த ரிசர்ச் அப்புறம் கஷ்டப்பட்டு மேலே ரிசர்ச்சில் வரும்போது அவங்க லெபரேட்டரியில் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு டாக்ஸிக் ரேடியேஷனுக்கு அவங்க ஆளாகிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு லீடிங் டு குரோனிக் ஹெல்த் இஷ்யூஸில் முடியுது. இப்போது கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் பாருங்கள். அப்புறம் ஃபைனலாக ஒரு அட்மோஸ்ட் ஒரு உச்சக்கட்ட நிலையில் ஒரு என்ன ஆகுதுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில் பண்ணால் விடோட் ஆகுறாங்க. அது என்ன அப்படி எங்கேஜில் அட் ஏஜ் ஆஃப் 36. ஸோ இந்த 36 வயசுலேயே ஷி இஸ் லூசிங் அவர் ஹஸ்பண்ட். அந்த கியூரிங்க அவரை இழக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செயின் ரியாக்ஷனாக அவங்க ரிஜெக்டட் ஆகிலிருந்து ரிஜெக்டட் ஆஃப்டர் தட் ஆர்ஃபண்ட், அப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள்டு வர்றாங்க, ஒரு அந்த லைஃப் ஸ்ட்ரகிள். தென் ஒரு எக்ஸ்போஸ்ட் ஆகுறாங்க, அவங்களுக்கே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது. தென் ஃபைனலி ஷீ பிகேம் அலோன் எஸ் எ விடோ, இல்லையா? ஸோ இதுலேருந்து அவங்க எப்படி வர்றாங்க, எப்படி அவங்களோட எப்படி ஓவர் கம் பண்ணாங்க. ஒரு பிரச்சனையில் ஒரு பெயின்ஃபுல்லாத நிலைமையில் இருந்தும் ஷி ஹஸ் காட் 2 நோபல் ப்ரைஸஸ். எங்கே ஃபிசிக்ஸில் 1903 ஒன்று எடுக்கிற ஒன்று அவங்களுக்கு கிடைக்குது. தென் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா 1911 அவங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரியில் அவங்க ஷி வாஸ் அவார்டட் எஸ் ஒன் நோபல் ப்ரைஸு. தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஃபவுண்டிங், ஏன்னா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த கியூரி இன்ஸ்டிடியூட் இன் வார்சாவிலேயே அதில் பண்ணுறாங்க. அப்புறம் பாரிஸில் ஒரு ஃபவுண்டர், ஒரு ரிசர்ச்சில் அவங்க ஒரு ஃபவுண்டராக அவங்க அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்புறம் இது மட்டும் இல்லை, அப்புறம் டெவலப் பண்ணுறாங்க. என்ன டெவலப் பண்ணுறாங்க பாருங்க, இட்ஸ் மொபைல் எக்ஸ்ரே யூனிட்ஸ் ஷி டெவலப்டு. எப்படின்னா அந்த டூரிங் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டில் முதல் உலக போராட்டத்துக்கு அந்த எக்ஸ்ரே யூனிட் டெவலப் பண்ணுறாங்க. அப்புறம் இது மூலமாக ஷி சேவ்டு கவுண்ட்லெஸ் லைஃப்ஸ் பாருங்கள். ஸோ ஃபைனலி பார்த்தா அவங்களோட இன்ஸ்பைரிங், எதில் இன்ஸ்பயர் ஆகிற பாரு, ஜென்ரேஷன் ஆஃப் சயின்டிஸ்ட், ஒரு அறிவியல் ஒரு விஞ்ஞானிகள் உலகத்திற்கே அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா உமன் இவங்க ஆரம்பித்து விட்டு தான் இப்போ ஸ்டெம்ங்கிற அந்த கேரியர், STEM அந்த ஸ்டெம்ங்கிற கேரியர் இப்போ அது நல்ல ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் அந்த பீக்கில் நம்ம கண்ட்ரியில் போயிட்டுருக்குது. அந்த ஸ்டெம் ரிசர்ச் ஆரம்பத்தில் அவங்க ஆரம்பித்து விட்டது மேரி கியூரி சொல்லும்போது நம்ம எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி. மேரி கியூரி அவங்க பெயின் ஒரு ப்ராஸ்பரிட்டியாக அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஒரு கெயினை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ
இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக அதை நம்ம எப்படி நம்ம அடையலாம்? இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து மேரி கியூரி பார்த்தோம். இன்னும் ஏதோ எக்ஸ்பர்ட் இருக்காங்களா அப்படின்னா, இந்த ஒரு பெயினை வந்து கெயினாக மாற்றினவங்க, இந்த பெயின் வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டியாக மாற்றினவங்க இருக்காங்கன்னா, ஒரு அலைன்மெண்ட்லேயே பார்க்கும்போது ஜேகே ரவுலிங் நம்ம எடுக்கலாம். நம்ம பார்த்துருக்குறோம். இவங்க பாருங்க, சிங்கிள் மதராக இருந்து அவங்களுடைய ஒரு ஒரு வெல்ஃபேர் ரொம்ப ஒரு பாவர்ட்டி நிலைமையில் இருந்து பெஸ்ட் செல்லிங் ஆத்தராக வர்றாங்க. இவங்க எது கடந்து வரப்பாரு, ஒரு டிப்ரெஷன்ஸ் ஸ்டேஜ்லேருந்து வர்றாங்க, ஒரு ஆங்ஸைட்டிலேருந்து வர்றாங்க, ஒரு பாவர்ட்டிலேருந்து வர்றாங்க. இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு நிலைமையில வந்து வெளியில் வந்து ஹாரி பாட்டருங்கிற அந்த ஒரு ஒரு என்னன்னா மேக்னிஃபிஷன்ட் ஒரு ஒரு கிரியேஷன் சொல்லலாம். ஸோ இந்த கிரியேஷன் வந்து வேர்ல்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பை தட் ஷி வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஹர் பெயின் டு த ப்ராஸ்பரிட்டி. அப்புறம் இவங்க மட்டும்தானா, ஜிஸ் ஒன் மோர் சயின்டிஸ்ட் வி கேன் சி தட் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ், இதை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ இவங்க டயக்னோஸ் பண்ணி என்ன ஆகுனா, அந்த அந்த டெப்லெட் வந்து நியூரான் டிசீஸ், அவங்களோட அந்த நியூரான் டிசீஸில் வந்து எதில் பாதிக்கப்படுற பாருங்க, 21 வயசுலேயே எல்லா பசங்களும் மாதிரி, டீனேஜ் மாதிரி, யங்ஸ்டர்ஸ் மாதிரி வெளியில் வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு என்ஜாய் பண்ணுற அந்த ஏஜில் 21 வயசில் ஹாக்கிங்ஸ் வந்து இந்த நியூரான்ஸ் இதில் வந்து அவங்க அந்த டிசீஸில் வந்து வந்து பாதிக்கப்படுறாரு. அப்புறம் அதை வந்து இவர் கடந்து வந்து அப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலும் கூட ஷி பிக ரினோன்டு ஃபிசிஸ்டாக வராரு. அப்புறம் ஒரு ஆத்தர், ஒரு நல்ல ஒரு ஆத்தராக வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒர்க்கும் அவருடைய வந்து எப்படி வந்து எடுத்து வர்றது, இப்போ கூட அவருடைய வந்து அந்த ரிசர்ச், இந்த ஸ்டடீஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். அது வந்து நமக்கு ரொம்பவே இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஆகட்டும், இல்லை வந்து ஃபிசிக்ஸ் ஆகட்டும், அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தோன்னா ஓப்ரா வின்ஃப்ரை, நம்ம தளத்தை வந்து நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இவங்க பார்க்கும்போது சைல்டுஹுட், குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அப்புறம் ஒரு பாவர்ட்டியில் வந்து கிராஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரேசிசம், அந்த வந்து ரேசிசமில் வர்றாங்க. அப்புறம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த வின்ஃப்ரே வந்து எங்கெங்கே பண்ணுறாங்கன்னா, அப்புறம் கடைசியில் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி பெஸ்ட் ஒரு ஒரு ஃபிலாந்தெரபிஸ்ட்டாக அவங்க லைஃப் வந்து அவங்க வந்து லீட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு லீடர், ஒரு பக்காவாக ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஐக்கானாக அவங்க வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஓப்ரா வின்ஃப்ரே வந்து ஜஸ்ட் நம்ம பார்க்குற இதில் ஒரு 3rd பிளேஸில் வந்து ஒரு ஒரு வேர்ல்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம இது பார்க்கலாம். அப்புறம் அடுத்தது பார்க்கும்போது இந்த மலாலா யூசஃபஸை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? இது வந்து ஒரு தாலிபான் ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்டில் வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் மலாலாவோட இவரோட கண்டினியூஸ் ஜான் என்ன பண்ணுறதுன்னா, அவர் கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்காக ஷி ஹஸ் கிவன் ஒரு டோட்டல் அவரோட லைஃபையே வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, நம்ம பார்த்துருக்கலாம். அதாவது அவங்களும் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து, ஒரு சைல்டுஹுட் பருவத்திலிருந்து நிறைய ஒரு பாவர்ட்டியிலிருந்து ரொம்ப வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தோன்னா ஒரு மோட்டிவேஷன் குருன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து டோனி ராபின்சன் சும்மா நீங்கள் கூகுள் பண்ணாலேயே வி கேன் கெட் ஆல் தட் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஒரு இது வந்து அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் கேரியர் ஹெல்பிங் அதர்ஸ் ஓவர் கம் அப்டக்கிள்ஸ் அண்ட் ஆல்சோ அச்சீவ் சக்ஸஸ். ரொம்ப ஒரு 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 பிரச்சனையாத இடத்திலிருந்து ஒரு வெற்றியை நோக்கி வந்து மக்களை வந்து அவர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டுருக்கிறாரு, ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் பார்த்தோன்னா குழந்தை பருவத்திலிருந்து ஹி ஹஸ் காட் த பாவர்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. நிறைய ஒரு ஒரு சைல்டுஹுட் ட்ரபுளில் வந்து ரொம்ப அதிகமாகவே ஒரு உச்சக்கட்டத்தில் வந்து அவர் வந்து பாதிக்கப்படுறாரு. ஸோ இதையும் மீறி வந்து இப்போ ஒரு மோட்டிவேஷன் குருவா, ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன் டு த வேர்ல்டு இந்த சொசைட்டிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹரியன்னா அஃபிங்டன், இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஒரு பப்ளிக் பிரேக் டவுனில் வந்து எக்ஸாஷன் ஒரு சுச்சுவேஷனில் இவர் வர்றாரு. அப்புறம் இவரோட ப்ரியாரிட்டிஸ் பாருங்கள், பீன் வந்து ஃபவுண்டர் த த்ரைவ் குளோபல்ங்கிற ஒரு அமைப்பை வந்து அவர் நிறுவுறாரு. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, செல்ஃப் கேர் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். இவர் பட்ட துன்பம் வந்து யாருமே படக்கூடாது. அந்த காரணத்தினால ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஒரு குளோபல் லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனுக்காக ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் நிறுவனார். அதில் வந்து பக்காவை ஆக்டிவ் பண்ணி அதில் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தா கிறிஸ் கார்ட்னர். ஸோ ஃபைனலி வி கேன் சி இது வந்து ஹோம்லெஸ், இவங்க வந்து குழந்தை பிறந்திலிருந்த ஒரு ஹோம்லெஸ் சில்ட்ரன்ஸாக வர்றாங்க, ரொம்ப ஒரு பாவர்ட்டி லைனில் வர்றாங்க. அப்புறம் வந்து இவங்களுடைய அந்த குழந்தைகளை வந்து இவரோட குழந்தைய வந்து அவர் ரைஸ் பண்ணும்போது இவர் வந்து என்னென்னா நல்ல ஒரு அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு வர்றாரு. கடைசியில் பார்த்தானே இவர் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக் புரோக்கரை வந்து இவர் வந்து ரேடியேட்டர் வெளியே வர்றாரு. அப்புறம் பார்த்தா வெரி பிகம் தி என்டர்பிரனர் இவர் வந்து வெளியில் வராங்க. ஸோ இத்தனை பேருமே ஏதோ அந்த பெயின் எல்லாமே வரதில்லை, அதுலேருந்து வெளியில் ஓவர் கம் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன்,
எப்படி கிடைக்குதுன்னா, நம்மளுடைய பெயின் வந்து எப்போ வந்து நாம் வந்து ப்ளஷராக மாற்றுறோமோ, இந்த பெயின் வந்து எப்படி நம்ம ப்ராஸ்பராக மாற்றுறோமோ, அதில தான் நம்மளுடைய சக்ஸஸ் எல்லாமே அடங்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், ஃபைனல் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பெயின் வந்து நமக்கு வர எப்படி நம்ம வந்து ஒரு பர்சனல் லைஃப்லேயோ பெயின் வந்து இன்னெவிட்டபிளாக இருக்குது. அதை நம்ம எப்படி எடுக்கிறோம், அது ப்ரெஷராக எடுக்கிறோமா, அது பெயின் எடுக்கிறோமா, அது ஒரு கெயின் எடுக்கிறோமாங்கிறது நம்மளுடைய ஆப்ஷனல் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த ஒரு பெயின் வந்து நம்ம பெயினை எடுத்தேன்னா அது நிச்சயமாக நமக்கு ஒரு அந்த பெயினில் தான் முடியும். இதை நம்ம ஒரு கேட்டலிஸ்ட்டாக நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம கேட்டலிஸ்ட்னு தெரியும் இல்லையா? அதாவது அது ஒன்றுமே சேஞ்சஸ் ஆகாது. அதை கூட இருக்கிற அந்த ரியாக்ஷனை வந்து ரொம்ப ஸ்பீடப் பண்ணி அதை வந்து நல்ல ஒரு ப்ராடக்டை கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதே போல் இந்த பெயின் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இருக்கிற விஷயத்தை ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி பக்காவாக ஒரு ரிசல்ட் ஒரு ப்ரெஷராக கொடுக்கறதுக்கு இந்த பெயினை வந்து நம்ம ஒரு கேட்டலைஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம இந்த பெயின்லேயே வந்து நம்ம ப்ரெஷரை நம்ம இங்கே மாற்ற முடியும். இப்போ இதுக்கு பார்த்தோன்னா தெர் ஆர் ஸோ மெனி ஸ்டெப். ஒரு 5 ஸ்டெப்ஸ் இங்கே பார்க்கலாம். ஒரு அக்னாலேஜ் த பெயின். அந்த பெயின் வந்து நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணுறது வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு தைரியம் வேணும். இப்போது ரெக்கக்னைசிங் அண்ட் அக்செப்டிங் அவர் பெயின். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த களத்தில் நம்ம இறங்கிட்டோங்கிற அர்த்தம். அதை வந்து நம்ம உடைக்கிறதுக்கு நம்ம இறங்கிட்டோம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து டினை பண்ண போதும், இல்லை நம்ம ரெஃப்யூஸ் பண்ண போதும், அதை வந்து நம்ம ஒரு சப்ரஸ் பண்ண போது பார்த்தோன்னா அந்த பெயின் வந்து பெயினாகவே இருக்கும். அதை வந்து நம்மளால் அங்கிருந்து வெளியில் வர முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வி ஆர் கோயிங் டு see that acknowledge your pain. செகண்ட் we are to the learning from the pain. இப்போது இங்கிருந்து என்னத்தை நம்ம லேர்ன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பெயினுமே நமக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுது. அதை வந்து நம்ம என்ன அது எல்லாம் ஒரு லெசன் இருக்குது. அது என்ன ஒரு இன்சைட் என்ன இருக்குது. அதே நேரத்தில் அது வந்து என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு வேண்டிய ஒரு இன்சைட் வந்து அங்கே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது வந்து இங்கிருந்து வெளியே வர்றதுக்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு யூஸ் ஆகும். தேர்ட் ஒன் we will go for healing and recovery. இது எப்படி வருதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து செகண்ட் வந்து அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன்சைட் என்ன வாட் இஸ் வாட்ங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம். தேர்ட் வந்து ஹீலிங் ப்ராசஸில் போகும்போது இந்த பெயின் வந்து எமோஷனல் ஹீலிங் இங்கே தேவைப்படுமா, இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஹீலிங் தேவைப்படுமா, இல்லை ஒரு மென்டல் நம்ம தேவைப்படுமா, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ஹீலிங் தேவைப்படுமா, இல்லை ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்முடைய ஒரு எமோஷனல் பாண்டிங் தேவைப்படுமாங்கிறத நம்ம வந்து இந்த ஹீலிங் அண்ட் ரெக்கவரியில் வந்து நம்ம தேர்டில் வந்து நம்ம போகும்போது நிச்சயமாக தேர்ட் ஸ்டெப்பையும் நம்ம கிராஸ் பண்ணிடுறோம். ஆஃப்டர் தட் பார்த்தோன்னா ஒரு நியூ பர்பஸ். இப்போது அதில் நாம் அந்த பெயினில் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கிறோம். அதுலேயே இருந்தேன்னா நம்ம அந்த பெயின்லேருந்து வெளியில் வர முடியாது. ஸோ வி ஷுட் கோ ஃபார் வித் எ நியூ பர்பஸ். ஒரு வேறு ஒரு பர்பஸில் எஸ்பெஷலி பார்த்தோன்னா உன்னுடைய பேஷன்ஸ் என்ன, உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அதே நேரத்தில் உன்னுடைய கோல்ஸ் என்ன. உன்னுடைய கோல் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த பெயின் வந்து ஒரு அப்ஸ்டாக்கிளாக இருக்குதா, ஒரு இன்டரன்ஸாக இருக்குதா, ஒரு தடையாக இருக்குதா, அந்த நேரத்தில் உன்னுடைய பர்பஸை நீ வந்து தெரிஞ்சு அதில் மூவ் பண்ணும் போது இந்த பெயின் வந்து உன்னை விட்டு விலகு. எவ்வளோ தூரம் நீ போக முடியுமோ அவ்வளோ தூரமும் இந்த பெயின் வந்து நம்மளை விட்டு விலகிட்டே போயிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா நம்மளுடைய பில்டிங் ரெசிலியன்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நெக்ஸ்ட்டை பார்க்கும்போது அதில் வந்து நியூ பேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போது நம்ம அந்த கோப்பிங் ஸ்கில்ஸ் நம்ம இதில் வந்து உங்களாலேயே பர்சனலாக முடியுமா, இல்லை இருக்கும் ஒரு சப்போர்ட் அந்த ஹெல்ப் இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஒரு ஒரு லிட்ரேச்சர் ஹெல்ப் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மென்டர்ஷிப் இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு ரெசிலியன்ஸ் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு நெட்வொர்க் எங்கே தேவைங்கிறத நம்ம இங்கே அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிராட்டிடியூடை நம்ம இங்கே கொடுக்கும் போது நிச்சயமாக இது என்ன பண்ணும், நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து நம்மளை கொண்டு போகுது, ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை வந்து கொண்டு போகுது. ஸோ இது வந்து ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு அப்ரிசியேஷன் ஒரு பார்க்கும்போது நிச்சயமாக அங்கிருந்து ஒரு அங்கிருந்து ஈஸியாக வெளிவரதுக்கு இது நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக நம்ம இங்கே பார்க்குறது ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த பெயின் மூலமாக அந்த ஒரு சிச்சுவேஷன் மூலமாக நமக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நிச்சயமாக அதை மிஸ் பண்ணாமல் அதை வந்து நான் ஒரு எம்ப்ரேஸ் பண்ணும்போது அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு புது ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது நிச்சயமாக இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுனால இந்த பெயின்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒவ்வொருத்தருக்குமே இப்போ எகைன் ஜஸ்ட் வில் ரீகாப் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு அக்னாலேஜ் அவர் பெயின், நம்பர் 2 லேர்னிங் ஃப்ரம் அவர் பெயின், நம்பர் 3 வந்து ஹீலிங் அண்ட் ரெக்கவரி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் நம்ம நியூ பர்பஸ் எந்த இடத்துல நம்ம அந்த பெயின் வந்து நியூ பர்பஸ் அங்கே பார்க்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பில்டிங் ரெசிலியன்ஸ் ஒரு பில்டிங் ரெசிலியன்ஸ் அங்கே இருக்கும்போது நீ வரலாம். அப்போ வந்து நம்ம வீல் ப்ராக்டிஸ் அ கிராட்டிடியூட். இந்த மாதிரி ஒரு பெயின் வந்தாலும் நம்ம பிரபஞ்சத்தில் ஒரு நன்றி தெரிவிக்கும் போது நிச்சயமாக அந்த பெயின் வந்து
நமக்கு வந்து கம்மி ஹைட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃபைனலி பார்க்கும்போது எம்ப்ரேஸ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த பெயின்லேயே இப்போ ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு பெயினாகவே இருக்குது அப்படின்னா, யூ ட்ரை டு ஓவர் கம் தட் சிச்சுவேஷன், ட்ரை டு மூவ் அவே ஃப்ரம் த பர்டிகுலர் சிச்சுவேஷன் அட்லீஸ்ட் ஃபார் த சம் ஒரு டெம்பரரி பீரியட். அதுக்கப்புறம் முடிச்ச அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக் வந்து வெளியில் நம்ம வந்துடுறோம். ஸோ இந்த ஒரு 7 ஸ்டெப் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நம்ம பெயின் வந்து நிச்சயமாக ஒரு நாள் கெயினாக இருக்கும். நம்மளுடைய இந்த பெயின் வந்து நிச்சயமாக ப்ளஷராக இருக்கும், ப்ராஸ்பராக இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.